ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ். ஈரமான ரோஜாவே எபிசோட் 5. ஒரு நாள் காலையில் அவளை அழைத்து செல்வதற்காக வந்த விஸ்வா கொஞ்சம் பதட்டத்துடனே இருந்தான். அவன் கண்களில் ஏதோ ஒரு தயக்கம். காரை ஓட்டி செல்லும் வழியெல்லாம் அவள் புறம் திரும்பி எதையோ பேச வருவதும் பின் பேசாமல் காரை ஓட்டுவதுமாக இருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் அவரது தவிப்பை தாங்க முடியாமல் அவளை வாய்விட்டு கேட்டுவிட்டாள். என்கிட்ட எதுவும் சொல்லணுமா? அவளது கேள்வியில் அவன் முகம் சட்டென்று கேலியான சிரிப்பு ஒன்றை உதிர்த்தது. பரவாயில்லையே, முகத்தை பார்த்தே நான் உன்கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டியே, நல்ல முன்னேற்றம்தான் என்று கூறி கண்களால் சிரிக்க அவளுக்கும் லேசாக சிரிப்பு வந்தது. என்ன விஷயம்னு இன்னும் நீங்கள் சொல்லவே இல்லையே என்று அவள் மீண்டும் நினைவுறுத்தவும் அவன் முகம் சீரியஸாக மாறியது. ஆமாம் பிரணீதா, இப்போ வேண்டாம், காலேஜ் வந்துடுச்சு, சாயந்தரம் காஃபி ஷாப்பில் வச்சு பேசலாம் என்று அவன் சொல்லி முடிப்பதற்கும் கல்லூரி வருவதற்கும் சரியாக இருக்கவும் மறுத்து பேச முடியாமல் இறங்கி சென்று விட்டாள் பிரணீதா. ஆனால் அவளின் முகம் முழுக்க இந்த கேள்வி வண்டாக குடைந்து கொண்டே இருந்தது. அப்படி என்ன விஷயமாயிருக்கும் என்று வகுப்பறையில் அவளுக்கு கவனமே இல்லை. நினைவு முழுக்க விஸ்வா மாலையில் சொல்லப்போகும் விஷயம் என்ன என்பதிலேயே இருந்தது. அதுவும் அவனை பதட்டம் அடையும் அளவுக்கு என்ன விஷயமாக இருக்கும் என்பதும் மண்டையை போட்டு குடைய எப்பொழுதுடா கல்லூரி முடியும், கிளம்பி செல்லலாம் என்ற அளவுக்கு தோன்ற ஆரம்பித்தது. அவளுக்கு இருந்த பதட்டத்தில் கல்லூரி முடிந்ததும் நொடிக்கூட எங்கேயும் தாமதிக்காமல் வேகமாக வந்து காரில் ஏறி அமர்ந்தவள் ஆவலுடன் அவன் முகம் பார்த்தாள். அவளுடைய வேகத்தை பார்த்தவன் அவளை பார்த்து ஒற்றை புருவத்தை கேலியாக ஏற்றி இறக்கினான். இன்னைக்கு காலேஜில் ஒழுங்கா படிச்சியா இல்லையா? இன்னைக்கு பூரா இதே நினைப்பாவே இருந்திருக்க போலவே என்று கேள்வியில் இறங்க அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அவன் சரியாகத்தானே சொல்கிறான், இன்று முழுக்க அவள் பாடத்தை ஒழுங்காக கவனிக்கவே இல்லை தானே என்று எண்ணிய அவள் லேசான குற்ற உணர்வுடன் தலையை குனிந்து கொள்ள அவனும் வேறெதுவும் பேசாமல் காஃபி ஷாப்புக்குள் நுழைய இவளும் பின்னாலே சென்று எப்பொழுதும் அமரும் இடத்தில் அமர்ந்து கொண்டாள். காஃபி வரும் வரை அவளால் அமைதியாக இருக்க முடியாமல் வாயை திறந்து கேட்டுவிட்டாள், என்ன விஷயம் என்று. நான் நாளையிலிருந்து 1 மாதம் வெளியூர் போக வேண்டியதா இருக்கும் பிரணீதா. தவிர்க்க முடியாத பயணம். மின்னாமல் முழுங்காமல் அவள் தலையில் எடியை போட்டவன் அவளின் முக பாவனைகளை கூர்ந்து பார்க்க தொடங்கினான். 1 வாரமா என்று அதிர்ச்சியாக கேட்டவள் தன்னுடைய ஏமாற்றத்தை மறைத்து கொண்டு பேசினாள். இவ்வளவுதானா? இதுக்குத்தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்களா? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சு பயந்துட்டேன் என்று அவள் கேலி பேச அவன் முகமோ தீவிர யோசனையில் இருந்தது. உனக்கு நான் ஊருக்கு போவதில் ரொம்ப சந்தோஷம் போல என்ற ஒரு மாதிரி குரலில் கேட்டவன் அவள் தன்னை கேள்வியாக பார்ப்பதை உணர்ந்து உடனடியாக பார்வையை மாற்றிக்கொண்டான். இதோ பாரு பிரணீதா, நான் சொல்கிறத கவனமாக கேளு. இப்போ நான் போகிறது ரொம்ப முக்கியமான வேலை, போகாமல் இருக்க முடியாது. அதே நேரம் உன்னை என்னோட அழைத்து கொண்டு போக முடியாது. அதனால் நான் திரும்பி வர நீ தான் பத்திரமா இருக்கணும். இருந்துப்பதானே என்றான் பரபரப்பாக. இது என்ன புதுசாக இருக்குது? நீங்கள் ஊருக்கு போனால் என்ன? எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நீங்கள் இல்லைன்னா எப்போவும் போல் நான் காலேஜுக்கு போயிட்டு வந்துடுவேன். பாட்டு கிளாஸ் மட்டும் நீங்கள் வந்த பிறகு பார்த்துக்கலாம் என்றவளின் மனதில் பாட்டு கிளாஸுக்கு போகாமல் 1 வாரம் தப்பித்து கொள்ளலாம் என சந்தோஷம் இருந்தது. விஸ்வா இருந்த டென்ஷனில் அதை கவனிக்கவில்லை. அவனும் அவளின் பேச்சும் முன்பாதிக்கு மட்டும் வேகமாக பதில் சொல்ல தொடங்கினான். அப்படி எதுவும் செய்யாதே பிரணீதா, இந்த 1 வாரம் மட்டும் எனக்கு பதிலாக டிரைவர் கூட போயிட்டு வா. தனியாக எங்கேயும் போயிடாத, புரிஞ்சுதா என்றான் அழுத்தம் திருத்தமாக. சரி என்றவள் வேகமாக தலையை இடமும் வலமுமாக ஆட்ட அதுவரை இருந்த பதட்டம் காணாமல் போய் விஸ்வாவின் முகத்தில் லேசான இளநகை அரும்பியது. எது தெரியுதோ இல்லையோ, நல்லா தலையை ஆட்ட தெரிஞ்சு வச்சிருக்க என்று சொல்லிவிட்டு காஃபியை அருந்த அவளுக்கு ரோஷம் வந்தது. அது என்ன அப்படி சொல்கிறீங்க? எனக்கு எல்லாமே தெரியும். எங்கள் ஆசிரமத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் இப்பொழுதே எல்லா கைத்தொழிலும் சொல்லி தந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு தையல், எம்ப்ராய்டரி, மெழுகுவர்த்தி செய்வது, இப்படி எல்லா வேலையும் தெரியும். அங்கே எல்லாருக்கும் நான் தான் சொல்லித்தருவேன் தெரியுமா என்றாள். ஓ, இவ்வளவு தெரியுமா உனக்கு? தப்பாச்சே. ஏன், இதில் என்ன தப்பு இருக்குது? அது நிறைய இருக்குது, ஆனால் உனக்கு தான் புரியாது என்றான் கண்களில் ஒருவித பளபளப்புடன். ஏன் புரியாது? உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியலைன்னா அதுக்கு இப்படி ஒரு பேச்சா? இந்த வார்த்தைக்கெல்லாம் பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்பட போகிற, சொல்லிட்டேன் என்று விளையாட்டாய் விரல் உயர்த்தி எச்சரித்தவனை கண்டு அவள் கலகலவென்று சிரித்தாள். அவளது சிரிப்பையே ஒரு கணம் வைத்த கண் மாறாமல் பார்த்து கொண்டிருந்தவனின் பார்வை ஒரு நொடி தீவிரமாகி பின் இயல்பானது.
பேச்செல்லாம் சரிதான் பிரணீதா. ஆனால் கவனம். நான் வரும் வரை எந்த அசட்டுத்தனமான வேலையும் செஞ்சு வைக்காத. புரிஞ்சுதா? என்னோட டிரைவர் இல்லாமல் தனியாக எங்கேயும் போகக்கூடாது. புரிஞ்சுதா? சரி என்று சொன்னவளை பார்த்து திருப்தி அடைந்தவன் பாட்டு கிளாஸுக்கு அழைத்து சென்றுவிட்டு மீண்டும் ஆசிரமத்தில் இறக்கிவிட்டான். கிளம்பும் பொழுது மீண்டும் அவளை மறக்காமல் எச்சரித்தவன் மனமே இல்லாமல் கிளம்பி செல்ல, எப்பொழுதும் போல ஒரு ஓரமாக மறைந்திருந்து அவனுடைய கண் பார்வையில் இருந்து மறையும் வரை பார்த்து கொண்டே இருந்தாள் பிரணீதா. இரவு தூக்கமும் பிடிக்கவில்லை. விடிந்ததும் எழவும் அவளுக்கு விருப்பமில்லை. ஏனோ மனம் அமைதியின்றி அலைப்பாய்ந்தது. ஒருவாறாக கிளம்பி தயாரானவள் விஸ்வாவின் கார் வந்ததும் முன்புறம் அமர்ந்திருந்த டிரைவரை பார்த்து முகம் சொலித்தாள். முன்தினம் விஸ்வா சொல்லும் பொழுது இயல்பாக ஏற்றுக்கொள்ள முடிந்தவளால் இப்பொழுது முடியவில்லை. அவனை பார்க்காமல் இன்னும் ஒரு வாரத்தை ஓட்டியாக வேண்டும் என்ற எண்ணம் வேப்பங்காயாய் கசந்து வழிந்தது அவளுக்கு. அதற்காக கல்லூரி செல்லாமல் இருக்க முடியாதே, பொய்தானே தீர வேண்டும் என்று பெருமூச்சுடன் நினைத்து கொண்டவள் மௌனமாக காரில் ஏறி அமர்ந்தாள். அவள் அமர்ந்ததும் அவள் புற கதவை பணிவாக சாத்திய டிரைவர் காரில் டிரைவர் சீட்டில் அமர்ந்ததும் அவளிடம் ஃபோனை நீட்டினான். ஐயா, நீங்கள் காரில் ஏறியதும் உங்களுக்கு ஃபோன் செஞ்சு தர சொன்னாங்க என்று சொல்லியவாறு ஃபோனை அவளிடம் நீட்ட ஆவலுடன் வாங்கி பேசத் தொடங்கினாள் பிரணீதா. இரண்டாவது ரிங்கிலேயே ஃபோனை எடுத்து விட்டான் விஸ்வா. பிரணீதா, அவன் குரல் கரகரப்புடன் ஒலித்தது. அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்றே புரியாமல் வெறுமனே கொட்ட விஸ்வா தன்னுடைய குரலை சமாளித்து கொண்டு பேசினான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் ஏறிடுவேன். மறுபடியும் சாயந்தரம் பேசுகிறேன். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். தனியாக எங்கேயும் போகக்கூடாது என்று மீண்டும் அறிவுறுத்திவிட்டு ஃபோனை வைத்துவிட அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. 2 வார்த்தை பேசிவிட்டு உடனே ஃபோன் வைக்கிறதுக்கு எதுக்கு ஃபோன் செய்யணுமாம் என்று எண்ணிக்கொண்டே ஃபோனை டிரைவரிடம் கொடுத்தவள் அதன் பிறகு மௌன விரதம் ஏற்றுக்கொண்டவளைப் போல் அமைதியாகவே வந்தாள். கல்லூரியிலும் ஒருவித அமைதியுடனே இருந்தவளை அவளது தோழிகளும் சுஜியும் எவ்வளவோ முயன்றும் இயல்புக்கு கொண்டு வர முடியவில்லை. சற்று நேரம் முயன்று பார்த்துவிட்டு அவரவர் தங்கள் வேலைகளை பார்க்க தொடங்கிவிட பிரணீதாதான் எதையும் கண்டுகொள்ளும் நிலையிலேயே இல்லை. கல்லூரி முடிந்ததும் வேண்டா வெறுப்பாக காரில் ஏறி அமர்ந்தவளை எப்பொழுதும் விஸ்வா அழைத்து செல்லும் அதே காஃபி ஷாப்பிற்கு அழைத்து சென்றான் டிரைவர். கேள்வியாக பார்த்தவளுக்கு உடனடியாக பதிலும் சொன்னான். ஐயா, தினமும் உங்களுக்கு காலேஜ் முடிந்ததும் இங்கே வந்து உங்களை ஏதாவது சாப்பிட வச்ச பிறகுதான் பாட்டு கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காருமா. ஐயாவோட கார்டு கூட கொடுத்துருக்காரு என்று சொல்லி விஸ்வாவின் கிரெடிட் கார்டை நீட்ட அவளுக்கு கண்ணை கரித்து கொண்டு அழுகை வரும் போல இருந்தது. தூரத்தில் இருந்தால் கூட இதையெல்லாம் எதுக்கு இப்படி பார்த்து பார்த்து செய்கிறார் என்று எண்ணியவள் இருக்கும் இடம் கருதி அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு அங்கிருந்து கிளம்ப சொன்னவளை பணிவோடு மறுத்துவிட்டான் டிரைவர். மன்னிச்சுக்கோங்கம்மா, உங்களை சாப்பிட வச்ச பிறகுதான் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சாப்பிடலைன்னா என்னோட வேலை போயிடும் என்று கெஞ்ச அவரின் வேண்டுதலுக்காக வேண்டா வெறுப்பாக எதையோ பேருக்கு குறித்தவள் அடுத்து பாட்டு கிளாஸில் ஜானகியை எதிர்கொண்டாள். வழக்கமாக பிரணீதா வந்ததுமே இருவரும் தரையில் அமர்ந்து கொண்டு ஸ்வரங்களை பாடத் தொடங்குவார்கள். பிரணீதாவுக்கு அதெல்லாம் எப்பொழுதுமே அலர்ஜிதான். இசையை நேசித்தவளால் அவ்வளவு எளிதாக ஸ்வரங்களை கற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்பொழுதும் வேறு வழியின்றி கடனே என்று செய்பவள் இன்று இருக்கும் மனநிலையில் அதை கூட செய்ய முடியாது என்று தோன்றிவிட இறுக்கமான முகத்துடன் வந்து அமர்ந்தவளை கூட்டிக் கொண்டு போய் சேரில் அமர வைத்த ஜானகி இயல்பாக பேசியபடியே பிரணீதாவுக்கு பிடித்த பாடலை பாடச் சொன்னாள். எப்பொழுதும் இருப்பதை விட இன்று அளவுக்கு மீறிய ஜானகியின் கனிவு அவளுக்கு புரியவே இல்லை. அவளுக்கு பிடித்த பாடல்களை பாடும் பொழுது மனம் தானாகவே அமைதி அடைவது தெரிந்ததும் நன்றி உணர்ச்சியுடன் ஜானகியின் கையை பற்றி கொண்டாள் பிரணீதா. தேங்க்ஸ் டீச்சர், மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சு, இப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கு என்று சொன்னவளை பார்த்து இதமாக சிரித்தார் ஜானகி. இன்னைக்கு காலையிலேயே சார் எனக்கு ஃபோன் செஞ்சு பேசினாருமா. இந்த வாரம் முழுக்க இஷ்டத்துக்கு விட்டுவிடணுமா. உனக்கு பிடிக்காத ஸ்வரங்களை எல்லாம் சொல்லித்தந்து உன்னை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக உத்தரவு என்று சொல்லிவிட்டு சிரிக்க அவளுக்கு மறுபடியும் அழுகை வரப்போவதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்தது. அதன் பிறகு அவளால் எதிலும் கவனம் செலுத்த முடியாமல் போக நேரத்தை தள்ளிவிட்டு வேகமாக காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். காரில் அவள் மட்டுமே இருந்தாள். டிரைவரை காணவில்லை. எங்கே போயிருப்பார் என்ற யோசனையுடன் கீழே இறங்கி அவரை தேடிக்கொண்டே வெளியே வந்தவளின் பார்வையில் ரோட்டின் எதிர்ப்பக்கம் இருந்த டீ கடையில் அவர் டீ குடித்து கொண்டிருப்பது தெரிந்து கொஞ்சம் ஆசுவாசமானாள். நின்ற இடத்திலிருந்து அவருக்கு கையாட்ட அவளை கவனித்த டிரைவரும் வேகமாக டீ கிளாஸை கீழே வைத்துவிட்டு அவளை நோக்கி வரத் தொடங்கினார்.
பாதி ரோடு அவர் வந்து கொண்டே இருக்கும் பொழுது எங்கிருந்தோ புயல் வேகத்துடன் வந்த கார் அந்த டிரைவரின் மீது ஏற்றி தள்ளிவிட்டு நிற்காமல் சென்றுவிட பிரணீதா அப்படியே திக் பிரமை பிடித்தவள் போல நின்றுவிட்டாள். கண் முன்னே அவளை அழைத்து செல்வதற்காக வந்திருந்த டிரைவர் அடிபட்டு கிடக்கிறார். என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பது கூட தோன்றாமல் அப்படியே உறைந்து போய் நிற்க, அதற்குள் ரோட்டில் இருந்த மற்றவர்கள் அந்த டிரைவரை காப்பாற்ற உதவி செய்ய தொடங்கினார்கள். அடுத்த சில நிமிடங்களில் ஆம்புலன்ஸ் வந்து சேர அங்கே இருந்த ஒரு சிலரும் அந்த டிரைவரோட ஆம்புலன்ஸில் ஏறி சென்ற பிறகே அவளுக்கு சூழ்நிலை உரைத்தது. அவரோட துணைக்காவது சென்றிருக்கலாமே என்று வருந்தியவள், இப்போ எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு தெரியலையே என்ற யோசனையுடன் மீண்டும் ஜானகியின் வீட்டை நோக்கி நடக்கும் பொழுது அவளுக்கு முன்னே ஒரு கார் அரை வட்டம் அடித்து கொண்டு வந்து நின்றது. அந்த காரை பார்த்த மாத்திரத்தில் அவளுக்கு சர்வமும் நடுங்கி போனது. அது அந்த கார், அதே சிவப்பு நிற கார், சற்றுமுன் டிரைவரை அடித்து போட்ட காரும் அதுதான் என்பது கொஞ்சம் தாமதமாகவே அவளது மூளையில் உரைத்தது. முகம் சுண்ணாம்பாக வெளுக்க தொடங்கியிருந்தது பிரணீதாவுக்கு. இப்பொழுது அவள் தப்பிக்க வேண்டும் என்றால் 2 வழிதான் உள்ளது. ஒன்று, அவனது காரை தாண்டி கொண்டு போய் ஜானகியின் வீட்டுக்குள் புகுந்து கொண்டால் தப்பிக்கலாம். ஆனால் அதற்கு வழியில்லை. அவனது கார் தான் வழியை மறைத்து கொண்டு நிற்கிறதே. ஜானகியின் வீட்டிற்கு செல்ல அந்த கார்காரன் மனது வைத்தால் மட்டுமே முடியும். அவனை தாண்டி உள்ளே செல்ல நிச்சயம் அவன் விடமாட்டான் என்பதை பிரணீதாவின் அறிவு அவளுக்கு அறிவுறுத்த தவறவில்லை. அப்படியென்றால் மீதம் இருக்கும் இன்னொரு வழி அன்று போல இன்றும் ஓட வேண்டியதுதான். இப்படி ஓடினால் மட்டும் விட்டுவிடுவானா என்ன? அன்று போல இன்றும் துரத்துவான். கீழே விழுந்து அடிபட்டால் அதையும் கூட கொடூரமாக ரசிப்பான். எவ்வளவு வேகத்துடன் நான் ஓடினாலும் எளிதாக என்னை பிடித்துவிட முடியும். அன்று கூட இவன் ஏதோ ஒரு சைக்கோ என்று மட்டும்தானே நினைத்தேன். இன்று கண்முன்னே டிரைவரை அவன் காரில் அடித்து போட்டதை பார்த்தால் அப்படி தோன்றவில்லையே. காரின் முன்பக்க கண்ணாடிகளை உற்று பார்த்து உள்ளே அமர்ந்திருப்பவனின் முகத்தை பார்க்க முயற்சி செய்தாள். ஆனால் அன்று போலவே இன்றும் உள்ளே அமர்ந்திருப்பது யார் என்று அவளால் பார்க்க முடியவில்லை. டிரைவரின் மீது கண்ணிமைக்கும் நேரத்தில் காரை ஏற்றியவன் அவளை மட்டும் ஏனோ நெருங்கவே இல்லை. காரின் ஆக்சிலேட்டரை மட்டும் உரும விட்டு கொண்டிருந்தான். அவள் அசையாமல் இருப்பது அவனுக்கு ஆத்திரத்தை கொடுத்ததோ என்னவோ. விடாமல் மேலும் ஆக்சிலேட்டரை முறுக்கினான். இப்பொழுது அவள் அவனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் ஓடியே ஆக வேண்டும். ஆனால் ஓடி என்ன பயன்? அன்றாவது காப்பாற்ற விஸ்வா வந்து சேர்ந்தான். இன்று அதற்கும் வழியில்லையே. அவன்தான் இப்பொழுது அருகில் இல்லையே என்று எண்ணியவள் சோர்ந்து போனாள். அவன் மட்டும் அருகில் இருந்திருந்தால் இந்த ஆபத்து தன்னை நெருங்கி இருக்காதே. தன்னை தனியே விட்டு செல்வதற்கு அவன் தயங்கியதற்கு இதுதான் காரணமோ? ஒருவேளை போக வேண்டாம் என்று அவள் தடுத்திருந்தால் அவன் அவளை பிரிந்து போயிருக்க மாட்டானோ? அது எப்படி போகாமல் இருப்பான்? நான் யார் அவனுக்கு? ஏதோ நம்மை பாட்டு கிளாஸுக்கு சேர்த்து விட்டிருப்பதாலும் தன்னுடைய படிப்பு செலவை ஏற்றுக்கொண்டிருப்பதாலும் தான் நம்மிடம் தினமும் 2 வார்த்தை பேசுவதே. அப்படி இல்லை என்றால் அவர் எல்லாம் என்னிடம் என்று பேசக்கூட மாட்டாரே. அந்த தகுதி கூட எனக்கு இல்லையே. என்னை பற்றி அவர் ஏன் வருத்தப்பட போகிறார்? முதலில் அவர் எதற்கு வருத்தப்பட வேண்டும்? கோடி கோடியாக லாபம் வரும் பிஸ்னஸா அல்லது நானா என்றால் அவர் பிஸ்னஸைத்தானே பார்ப்பார். யாரோ ஒரு அனாதைக்காக அவர் எதற்கு தனக்கு வரும் லாபத்தை இழக்க வேண்டும் என்று தன்னைத்தானே கேள்வி கேட்டு உள்ளுக்குள் கண்ணீர் வடித்தாள் பிரணீதா. அவள் மனம் இந்த நொடி விஸ்வாவை நாடியது. அவன் மடிசாய்ந்து கதற துடித்தாள். ஆனால் எப்படி நடக்கும்? இதோ கண் முன்னால் யமனை போல நிற்கிறானே, இவனை தாண்டி நான் எப்படி அவரை பார்ப்பேன்? இனி ஒரு முறை என் வாழ்க்கையில் அவரை சந்திக்க முடியுமோ முடியாதோ தெரியவில்லையே என்று கண்ணில் கலக்கத்துடன் நின்ற தோற்றம் அந்த கார்காரனுக்கு நிச்சயம் மகிழ்ச்சியைத்தான் கொடுத்திருக்கும் என்பதை அவளால் உணர முடிந்தது. அவள் அந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை. அப்படி அவனிடமிருந்து தப்பிக்க முயலுவதால் மட்டும் என்ன பிரயோஜனம் இருந்துவிடப் போகிறது என்று எண்ணியவள் சோர்வுடன் கண்களை மூடிக்கொண்டு அப்படியே நின்றாள். டிரைவரின் மீது காரை ஏற்றி தள்ளியதைப் போலவே என் மீதும் காரை ஏற்றி தள்ளட்டும் என்ற முடிவுக்கு வந்தவளாக அப்படியே நின்றுவிட்டாள் பிரணீதா. அசையாத பிரணீதா என்ற விஸ்வாவின் குரலில் தாங்க முடியாத ஆச்சரியத்துடன் திரும்பியவளின் பார்வையில் ஒரு மரத்தின் பின்னால் இருந்து துப்பாக்கியால் அந்த கார்காரனை குறிவைத்தபடி நின்று கொண்டிருந்தவன் சாட்சாத் விஸ்வாவேதான். இவர் எப்படி வந்தார்? வெளியூர் போவதாகத்தானே சொல்லியிருந்தார் என்பது போன்ற அவளின் கேள்விகளை விஸ்வா உணர்ந்தாலும் இப்பொழுது அவனுடைய கவனம் முழுக்க அந்த கார்காரனின் மீது மட்டுமே இருந்தது. அவன் கைகளில் இருந்த துப்பாக்கி கொஞ்சமும் ஆடவில்லை. அதன் முனை சரியாக அவனை குறிப்பார்த்து கொண்டிருந்தது. விஸ்வாவின் பின்னால் இருந்த அவனது ஆட்கள் வேகமாக முன்னேறி காரின் உள்ளே இருந்த மனிதனை வேகமாக இழுத்து வெளியே போட்டனர். அவர்களை முந்திக்கொண்டு அவன் முகத்தை பார்க்க முயன்றாள் பிரணீதா.
முகத்தில் கோமாளியின் முகமூடியை அணிந்திருந்தான் அவன். விஸ்வா ஆட்கள் அவனது கைகளை பின்னுக்கு கட்டிவிட்டு அவனது முகமூடியை கழற்ற முயல அதை தடுத்து நிறுத்திவிட்டான் விஸ்வா. இங்கே வைத்து எதுவும் வேண்டாம், நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, அங்கே போய் விசாரிச்சுக்கலாம். இங்கே வேற யாரு கண்ணிலையும் படுறதுக்கு முன்னாடி அவனை வண்டியில் ஏற்றி நம்ம இடத்துக்கு கொண்டு போய் சேருங்க என்றும் உக்கிரமாக சொன்னவுடன் அவர்கள் அவனது கை காலை கட்டி ஒரு மூட்டை போல காருக்குள் ஏற்றும் வரையிலும் தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கவில்லை. அந்த கார்காரனை காருக்குள் ஏற்றி அனுப்பியதும் தன்னுடன் இருந்த மற்ற ஆட்களையும் அனுப்பி வைத்த பிறகு ஒரு பெருமூச்சுடன் துப்பாக்கியை கீழே இறக்கினான். பிரணிதாவுக்கு உள்ளுக்குள் ஏகப்பட்ட கேள்விகள். அவனிடம் கேட்பதற்கு தயாராக இருந்தும் சுற்றிலும் யாருமே இல்லை. அவனும் அவளும் மட்டும்தான் தனியாக இருந்தார்கள். அவள் புறம் திரும்பியவன் புன்னகை புரிந்த மாதிரி அவளிடம் பேசினான். ரொம்ப பசிக்குது பிரணிதா, வாயேன், எப்பவும் போகிற ஹோட்டலுக்கு போகலாம் என்று இலகுவாக பேசியவன் அவளுக்கு முன்னால் நடக்க அவளும் பதில் பேசாது காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். காரில் இருந்து இறங்கி காஃபி ஷாப்பில் அவன் காஃபி அருந்தி முடிக்கும் வரையிலும் அமைதிதான் அவர்கள் இருவருக்கும் இடையிலும் இருந்தது. வரிசையாக கேள்விகள் கேட்க துடித்து கொண்டிருந்த அவளது முகத்தை பார்த்தவன் அவளை ரொம்பவும் சோதிக்காமல் பேசத் தொடங்கினான். நான் ஊருக்கு போகல பிரணிதா. என்ன? ஆனால் ஏன்? இன்னைக்கு காலையில் கூட ஃபோனில் என்கிட்ட பேசினப்போ நான் ஊருக்கு நிஜமாவே போகல பிரணிதா, போன மாதிரி செட் பண்ணினேன். ஏன்? நான் சொல்லி முடிக்கும் வர முழுசா கேளு, இடையில பேசாத என்று கட்டளையுடன் பேசத் தொடங்கினான். இதுக்கு முன்னாடி இந்த கார்காரனை என்னுடைய ஆட்கள் பிடிக்க முயற்சி செஞ்சப்போ எப்படியோ அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பிச்சிட்டான். சரி, அன்னைக்கு நடந்த சம்பவம் ஏதோ எதேச்சையாக நடந்த சம்பவமாக இருந்திருந்தா நான் அப்படியே விட்டிருப்பேன். ஆனால் சமீப காலமாக கொஞ்ச நாள் இந்த கார் நம்மளை பின்தொடர ஆரம்பித்தது. அதாவது உன்னை நான் எங்கே கூட்டி கொண்டு போகிறேனோ அங்கெல்லாம் இந்த கார் நம்ம பின்னாடி வந்துச்சு. ஒருவேளை என்னத்தான் யாரோ தொடர்ந்து வராங்களோன்னு நான் சந்தேகப்பட்டேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று அடுத்த 2வது நாளில் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அவன் உன்னை மட்டும்தான் தொடர்ந்து வந்தான். ஆனால் நான் உன் பக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த கார்காரன் உன்னை நெருங்கலை. அதே சமயம் நீ எப்பவும் என்னோட இருந்ததுனால அவனுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. அந்த சந்தர்ப்பத்தை அவனுக்கு உருவாக்கி கொடுத்தா அவன் நிச்சயம் மாட்டுவான்னு நினச்சேன். அதனால தான் ஊருக்கு போகிற மாதிரி அவனை நம்ப வைக்க இந்த நாடகம். இப்போ நான் நினச்ச மாதிரி அவனையும் பிடிச்சாச்சு, இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்றான். அப்போ எனக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சுதான் என்னை அவன்கிட்ட மாட்டி விட்டீங்களா? அவள் குரலில் அழுகை எட்டி பார்க்க தொடங்கியது. ஒரு நிமிடம் மௌனித்தவன் தொடர்ந்து பேசினான் விஸ்வா. எனக்கு வேற வழி இல்லை பிரணிதா, அதை நீ புரிஞ்சுக்கணும். நாம் அவனை பிடிக்க முயற்சி செய்கிறோம்னு கொஞ்சம் சந்தேகம் வந்தா கூட அவனோ அல்லது அவனை அனுப்பியவங்களோ உஷாராகி வேற ஏதாவது வழியில் உனக்கு ஆபத்து ஏற்படுத்த முயற்சி செய்வாங்க. அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட அவனை பற்றின எந்த தகவலும் இல்லை. வெறுமனே சிகப்பு கலர் கார் அப்படிங்கிற அடையாளத்தை தவிர வேறு எதுவும் நம்ம கையில் இல்லையே. அவனோட காரோட நம்பர் பிளேட் கூட டூப்ளிகேட் தான். அதனால தான் இப்படி ஒரு ரிஸ்கை எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு என்றான். என்கிட்ட முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே, நான் இப்படி பயந்திருக்க மாட்டேனே என்றாள். இல்லை பிரணிதா, உனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா உன் முகத்தில் பயம் இருந்திருக்காது. அதை பார்த்து அவனுக்கு சந்தேகம் வந்துட்டா காரியம் கெட்டுடும். அதனால தான் உனக்கு எதையும் சொல்லலை. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? என் கண்ணு முன்னாடியே டிரைவர் மேலே காரை ஏற்றி கொன்னுட்டாங்க. அவன் டிரைவரை என்னோட ஆட்கள் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஒன்றும் பயமில்லை, கையிலையும் கால்லையும் லேசான அடி, அவ்வளவுதான். ஒரு 2 மாதம் ரெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்களாம். எனக்கு மெசேஜ் வந்துச்சு என்றான். இருந்தாலும் பிரணிதா, கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சுக்க முயற்சி செய். அவன் அவ்வளவு ஆபத்தானவன் என்று உனக்கு இல்லை எனக்கும் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அவனை பிடிச்சு உன்னை பாதுகாப்பாக வைக்கிறது மட்டும்தான் நான் யோசித்தேன். உன்கிட்ட சொல்லாமல் விட்டது கூட அவனை எந்த காரணத்தை கொண்டு தப்பிக்க விடக்கூடாதுன்னு தான். ஒருவேளை டிரைவரை காரில் ஏற்றின மாதிரி மேலேயும் அவர் காரை ஏற்றியிருந்தா கண்டிப்பாக செய்ய மாட்டான். அப்படி செய்யறதா இருந்தா அதை அவன் அன்னைக்கே செஞ்சிருப்பான். கண்டிப்பாக அவனோட நோக்கம் உன்னை கொல்றது இல்லை, வேற எதுவோ என்றான் உறுதியாக. எப்படி சொல்றீங்க? அவள் குரல் நடுங்கியது. அவளை பார்த்தவுடன் பார்வையில் ஒரே ஒரு நொடி வந்து போன முகப்பாவனையின் அர்த்தம் புரியாமல் அவனையே பார்த்தாள். என்னை பார்த்து பரிதாபப்பட்டாரோ? இப்போதைக்கு இது எல்லாம் ஒரு அனுமானம்தான் பிரணிதா. அதான் இப்போ கையில் சிக்கிட்டான்ல, இனி விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா எல்லாத்தையும் சொல்லிடுவான். இனி அந்த கார்காரனை பற்றியோ இந்த விஷயத்தை பற்றியோ நீ யோசிக்க வேண்டாம். நீ எப்பவும் போல படிப்புலையும் பாட்டுலையும் கவனத்தை வச்சு ஒழுங்காக கற்றுக்கோ. அவனை என்ன செய்ய போறீங்க? கண்டிப்பாக கொல்ல மாட்டேன். அவ்வளவு சீக்கிரம் அவனை விட்டு விடுவேனா? உன்னை பயமுறுத்தி இருக்கான், உனக்கு அடிப்படை காரணமாக இருந்திருக்கான்.
அவனை என்று ஆத்திரத்தோடு அவன் பற்களை கடித்த விதத்தில் அவளின் முதுகுத்தண்டு ஜில்லிட்டது. எனக்கு யாரும் எதிரி இல்லையே. இந்த உலகத்தில் காந்திஜியை கொல்லக்கூட ஒருத்தன் இருந்தான் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது பிரணீதா. உன்னை அழிக்க நினைக்கிறவங்களுக்கு நீ அவங்களோட எதிரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க தரப்பில் அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அல்லது உன்னோட இருப்பே அவங்களோட கண்ணை உறுத்தலாம். அதுக்காக எதையும் செய்ய துணிவாங்க. நான் அப்படி யாரையும் நான் தான் சொல்லிட்டேனே, நீ நேரடியாக யாரையும் எதுவுமே செய்யாமலே இருக்கலாம். ஆனால் இப்போது நடக்கிறதுக்கு எல்லாம் நிச்சயம் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம்னு அந்த கார்காரன் தான் சொல்லணும். அவன் சொல்லுவான். சொல்லாமல் நான் விடமாட்டேன் என்று சூளுரைத்தவன் அவளின் வெளுத்த முகத்தை பார்த்து கேலியில் இறங்கினான். என்ன மேடம், உங்களை ஏதோ ஜான்சி ராணின்னு நினச்சா இப்படி பயந்து நடுங்குறீங்க? யாரு, நானா? நீங்கள் வேற. இனி நீங்களே சொன்னாலும் தனியாக எங்கேயும் போக மாட்டேன் என்று அவசர வாக்குறுதி ஒன்றை கொடுத்தவளை ஒரு விசித்திரமான திருப்தி நிறைந்த புன்னகையுடன் எதிர்கொண்டான் விஸ்வா. இப்போதான் பாதி கிணறு தாண்டி இருக்க. இன்னும் மிச்ச கிணறு எப்போ தாண்ட போறியோ தெரியல என்றான் முணுமுணுப்பாக. அதை அரைக்குறையாக காதில் வாங்கி கொண்டு பெருமையாக பேசத் தொடங்கினாள் பிரணீதா. எனக்கு கிணத்துல நீச்சல் அடிக்க தெரியுமே, சூப்பராக அடிப்பேன் என்றால் முகமெல்லாம் பல்லாக. அவளின் பதிலை கேட்ட விஸ்வாவோ வாய்விட்டு சிரித்தான். நீ எல்லாம் மாஸ்டர் பீஸ் பிரணீதா, எப்பவும் இப்படியே இரு என்றவன் மீண்டும் சிரிக்கத் தொடங்க அவளுக்கு தான் அவனது சிரிப்பின் காரணம் புரியாமல் முழித்தாள். இப்படியெல்லாம் பார்த்து வைக்காத பிரணீதா, இன்னும் உன்னுடைய படிப்பு முடியலை என்று சொன்னவன் தொடர்ந்து பேசும் முன் அவனது மொபைல் ஒலிக்க அவனது கவனத்தை திசை திருப்பியது. ச்சே, கொஞ்ச நேரம் நிம்மதியாக பேச முடியாதே என்று சலித்து கொண்டவன் வேண்டா வெறுப்பாக எடுத்து பேச, அதில் அந்த பக்கம் சொன்ன செய்தியில் மொபைலை ஆத்திரத்துடன் சுவற்றில் வீசி சுக்கு நூறாக உடைத்து விட்டான். அவனுடைய செயலில் அதிர்ந்து போன பிரணீதா நடுக்கத்துடன் மின்குரலில் பேசத் தொடங்கினாள். என்னாச்சு? அந்த கார்காரன் தப்பிச்சிட்டான். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.